Hello guys, so welcome back to our channel. So இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இனி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் வந்து ரீடம் கோட் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன டார்கெட் ரீச் பண்ணால் அடுத்த வீடியோவில் ரீடம் கோட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஓகே இந்த டார்கெட் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரீடம் கோட் வந்து அடுத்த வீடியோவில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 1.2K ஃபேமிலி. ஆல்ரெடி லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து 1.1K ஃபேமிலிக்கு கொடுத்துருக்கணும். பட் அன்னைக்கு வந்து நம்மளோட டார்கெட் வந்து ரீச் ஆகலை, ஸோ அதனால் கொடுக்கல. ஸோ இந்த வீக் சண்டே 1.1Kக்கான ஸ்பெஷல் கிவ்அவே மேட்ச் வந்து சண்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம அடுத்த வீடியோவில் எப்போ ரீடம் கோட் கொடுக்க போகிறோம், ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து என்ன டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை நம்ம முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த வீடியோ இது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 vs 1 சேலஞ்ச். ஸோ யாரு கூட பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஸோ ரொம்ப நாள் வந்து வீடியோ வந்து போட முடியல சம் இஷ்யூனால. இதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூஸாக வரலாட்டினாலும் ஒன் டே விட்டு வீடியோ வந்து கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க. அதே மாதிரி எவ்வளோ பேர் நீங்கள் ப்ளே பண்ண வச்சிங்கன்னா எல்லாரோட வீடியோவும் இதில் அப்லோட் ஆகும். ஸோ மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 ரவுண்ட் வந்து அசால்ட்டாக அடிச்சிருவேன் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன திடீர்னு இன்னைக்கு அடிக்கிறது ஃபுல்லாக ஃப்ளூக் ஷாட்டாக போகும். அடி ஆத்தி இன்னைக்கு ஏதோ தோசை சாப்பிட்டோமோ, ஆமாம் ஆப்பக்கடை அக்காவோட தோசை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கும். உங்களுக்கு டவுட் வரும், ஆப்பக்கடையில் எப்படி ப்ரோ தோசை அப்படின்ட்டு. வேற ஒன்றும் இல்லை. ஸோ அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரைமிங்காக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்களும் நம்ம கூட 1 vs 1 ப்ளே பண்ணணும், உங்களோட வீடியோ அப்லோட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் உங்களோட யூஐடியை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நான் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். ரிக்வஸ்ட் ஃபுல்லானதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அது வரை உங்கள் எல்லாருக்கும் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ண வரலாம். ஓகே, ஸோ நம்மளோட அடுத்த டார்கெட்டு சொல்லிட்டோமா, இதுவும் சொல்லிட்டோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வீடியோ பாருங்கள். ஸோ வீடியோக்கான டார்கெட் சொல்லிடுவோம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோக்கான டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வீடியோலையே நான் ரீடம் கோட் கொடுத்துருவேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட்ரிங் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. லைட்டாக இங்கிட்ட தூக்குவான் பாருங்கள், தூக்குன வேகத்தில் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இனி வந்து ஒன் டே விட்டு ஒன் டேயாவது லைவை வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் நிறைய சப்போர்ட் கொடுங்க. இன்னும் நம்ம ஃபேமிலி வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸோ ஒரு ஸ்டெப்பை வந்து நீங்கள் வந்து கேட்ட மாதிரியே சப்போர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1.2K ஃபேமிலி. ஸோ அதையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 6-1 அப்படின்னு சொல்லி போயிட்டு சரி ஓகே. நான் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரவுண்டு நான் வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இப்போ வந்து போய் அடிச்சிருவேன். ஆனால் அந்த ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்குள்ளே நான் எவ்வளோ ரவுண்டு கஷ்டப்பட்டேன், இல்லை கடைசி வரை அடிக்காமே போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதிலே பார்த்தா தெரியும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன், இங்கிட்டு க்ளோவல் போட அங்கிட்டு க்ளோவல் போட. கடைசி பார்த்தீங்கன்னா அவன் என்னன்னா திடீர்னு கம்பேர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். ஆகா, லெஜண்ட் சரவணா எப்படி கீழே இருந்து மேலே வந்து இன்னைக்கு டாப் லெவலில் போயிருக்காரோ அதே மாதிரி இவனும் என்னடா கடைசி இருந்து கரெக்டாக டஃப்னஸோட பின்னாடி வந்து கம்பேர் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பரவாயில்ல, 6-2 ஒரு ரவுண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய்கிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு ரவுண்டும் என்னை அடிப்பான் பாருங்க அடி. நான் எக்ஸ்பெக்டன் பண்ணாத அளவுக்கு வந்து அடிப்பான். ஸோ வேற லெவலில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே வானத்தை பார்ப்பேன், வானத்தை பார்த்தோன்னே அப்படியே நீ மேலே போயிடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி அடிச்சிட்டாரு. ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா 6-3 அப்படின்னு சொல்லிட்டு தரமாக மேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோக்கான டார்கெட் சொல்ல போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து 10 லைக் டார்கெட்டு. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து 10 லைக் ரீச் ஆகிட்டு அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ரீடம் மேட்ச் கொடுப்போம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கான லைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனி ஒன் டே விட்டு ஒன் டே வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பண்ணுறது லைக் ஷேர் மட்டும்தான். ஸோ அது மட்டும் பண்ணிட்டீங்கனாலே போதும். நம்மளோட வீடியோ வந்து 1.1K ஃபேமிலியிலேருந்து 1.2K ஃபேமிலி ஈஸியாக போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜோனில் அடிச்சே வந்து நம்ம வந்து முடிச்சு விட்டாரு. சரி ஓகே பரவாயில்ல, 6-4 போய்கிட்டு இருக்கு. ஒரு சைடுன்னா லேப்டாப் அன்னைக்கு ஏன்டா நானே வந்து அப்போ தான் வந்து ஒரு 6 மேட்சோ 7 மேட்சோ அடிச்சு போய் அடிச்சு ஒரு வீடியோ போடுறேன். நீ என்னடா கடைசி நீ ஏறுற மாதிரி ஏறி நீ அதுக்கடுத்து கீழே இருந்து ஏறியடா அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டேமேஜ் கொடுத்துருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஜோன் வர இருந்துகிட்டே போயிருக்கும். நான் அதை ஸ்கிப் பண்ணியிருப்பேன், ஏன்னா லாஸ்ட் ரவுண்ட் வர உங்களுக்கே பார்க்க போர் அடிச்சிருங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நின்றுருப்பான், டேரக்டாக நின்றுருந்தா கூட ஹெட்ஷாட் வந்துருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ பாருங்களேன் ஒரு சைடு வந்து அவன் சைடு பின்னாடி வந்துட்டான், ரைட்டாக தெரிஞ்சுதான். நான் வந்து அங்குடி இருக்கான்னு சொல்லி இங்கிட்டு பார்ப்பேன், பின்னாடி இருந்து அடிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா 6-5 சொல்லிட்டு மேட்ச்சை முடிச்சிட்டான். எனக்கு லைட்டாக பயம் வந்துடுச்சு. ஓகே, கம்பேர்க்கு வந்து கொடுத்து நீ தோக்கடிக்கிறானே ஐயையோ அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல, அது யார் வின் பண்ணா என்ன,
அவங்களோட கேம் பிளே நல்லா இருந்துச்சுன்னா அவங்களோட அன்னைக்கு வின் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அன்னைக்கு நல்லா விளாண்டோம் அப்படின்னா நம்ம வின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் எப்படியாவது நம்மளோட எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நல்லா எஃபர்ட் கொடுத்துட்ருப்பேன். ஸோ கடைசி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரவுண்டு வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக அவரை வந்து அடிச்சிருவோம். ஸோ அடிச்சு பார்த்தீங்கன்னா 7-5 முடிச்சிருப்போம். ஸோ இந்த வீடியோக்கான டார்கெட் சொல்லிட்டேன், 10 லைக் டார்கெட்டு. ஸோ லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, டேக் கேர். சிரிச்சுக்கிட்டே ஓகே.